இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு இன்று பேச்சுவார்த்தையும் இடம்பெறவிருக்கிறது. கடந்த 5 நாட்களுக்கு முன்னர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் ஏற்பட்டது. இதன் காரணமாக இரண்டு தரப்பும் மோதல்களில் ஈடுபட்டன. இந்த நிலையில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தின் கீழ் இந்த போர் நிறுத்தம் தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று இந்திய மற்றும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கு மத்தியில் இடம்பெறவிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த பேச்சுவார்த்தை எங்கு இடம்பெறும் என்று இன்னும் தெரிய வரவில்லை. முன்னதாக பாகிஸ்தானுக்கும் இந்திய படையினருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல்களில் இந்திய தரப்பில் 5 படையினர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல பாகிஸ்தான் தரப்பில் 30க்கும் 40க்கும் இடையிலான படையினர் கொல்லப்பட்டதாக இந்திய தரப்பு தெரிவித்திருக்கிறது. எனினும் கூட பாகிஸ்தானிய தரப்பின் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களையும் இதுவரை வெளியாகவில்லை. அதேவேளை பாகிஸ்தான் தரப்பே இந்த யுத்த நிறுத்தத்தை அமெரிக்காவிடம் கோரியது என்ற தகவலும் ஏற்கனவே வெளியாகியிருந்தது. எனினும் அது தொடர்பில் பாகிஸ்தான் இன்னும் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. என்னாலும் கூட யுத்த நிறுத்தத்துக்கு மத்தியஸ்தம் வைத்தமைக்காக அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் நன்றி தெரிவித்திருக்கிறது. எதிர்வரும் 2026 ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலிலே எதிர்பார்த்ததை விட தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலதிக ஆசனங்கள் கிடைக்கும் என்று ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது. நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் 95 முதல் 105 தொகுதிகளை கைப்பற்றும் என்று இந்த ஆய்வு தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மற்றும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் என்ன என்பது தொடர்பாகவே இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. இதற்கு மக்கள் அளித்த பதில்களின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் 95 முதல் 105 ஆசனங்களையும், திராவிட முன்னேற்ற கழகம் 75 முதல் 85 ஆசனங்களையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 55 முதல் 65 தொகுதிகளையும் வெற்றி கொள்ளும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நாம் தமிழர் மற்றும் இதர கட்சிகள் 5 முதல் 10 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் இந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வு தற்போது தமிழகத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் யுத்த நிறுத்தத்துக்கு அப்பால் தற்போது சர்வதேசத்தில் மற்றொரு யுத்த நிறுத்தம் தொடர்பான தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 வருடங்களாக போரிட்டு வரும் உக்ரைனும் ரஷ்யாவும் நேருக்கு நேர் சந்திக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியும் எதிர்வரும் வியாழக்கிழமை துருக்கியில் வைத்து சந்திப்பை மேற்கொள்ளவிருக்கின்றார்கள். இது மிக முக்கிய சந்திப்பாக கருதப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதன் பின்னர் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான யுத்த முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் அதிக அக்கறை கொண்டு செயற்பட்டார். இதன் அடிப்படையில் பல்வேறு முனைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக உக்ரைனுக்கான அமெரிக்க ராணுவ உதவிகளும் ரத்து செய்யப்பட்டன. இதன் காரணமாக உக்ரைனை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். அதே நேரம் ரஷ்ய ஜனாதிபதிக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வந்தது. இந்த நிலையிலேயே தற்போது இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறவிருக்கிறது. பெரும்பாலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது கடந்த 3 ஆண்டுகளாக நிறைவுறாத இந்த யுத்தத்துக்கு முடிவு ஏற்படும் என்று சர்வதேச விமர்சகர்கள் எதிர்பார்க்கின்றனர்.